ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னை வந்தது என்னோட பட வேலைக்காக தான். ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வராங்க, வந்ததும் அந்த நல்ல செய்தியை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரோட பட வேலையில் இருக்கிறப்போ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஜேசன் சஞ்சயே இப்படி சொல்லிட்டாரு. அப்போது அந்த நல்ல செய்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு செம்மையான மொமெண்ட்டாக இருக்க போகுது. விஜய் அவர்கள் முதலமைச்சரானதே அவருக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தாலும் அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் அவங்க குடும்பமாக சேர்ந்து வாழ போகிறது தான். கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு ரசிகர்களும் தொண்டர்களும் செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜேசன் சஞ்சய் இப்போ ரீசெண்டாக 1 மந்த் முன்னாடி சென்னை வந்திருக்காரு. வந்ததுமே நிறைய பேர் எதிர்பார்த்தது அவரோட அப்பாவை பார்க்க தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக அவரோட அப்பாவை பார்த்து முதலமைச்சரானதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அண்ட் அவரோட படத்தை பற்றி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார். அண்ட் படத்தோட வேலைகள் எப்படி இருக்குது, படம் எப்படி முடிஞ்சது, படத்தோட கதை என்ன, அண்ட் படத்தோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ அவங்க அப்பா தான் சொல்லுவார் அப்படின்னு நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஆனால் அவர் வந்தது பட வேலைக்காக மட்டும்தான் அப்படின்னு அவர் கூட இருந்த சுற்று வட்டாரங்கள் நியூஸ் ஷேர் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்பாவை பார்க்க வரலையா? ஏன் அவங்க அப்பா தான் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராச்சு, என்னதான் பிஸியாக இருந்தாலும் அவங்க அப்பாவை போய் பார்த்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளும் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க அப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள்ட்ட அவரோட சுற்று வட்டாரத்தில் இருக்க நண்பர்கள் கேட்டப்போ, இல்லை சீக்கிரமே போய் பார்க்கணும், எங்கள் அம்மாவும் வர்றாங்க அண்ட் எங்கள் அம்மா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த விஷயத்தை ஒன்றா சேர்ந்து ரிவீல் பண்ணுவோம், ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் சொல்லியிருக்காராம். அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை, பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் கண்டிப்பாக இப்போ ஃபேன்ஸுக்கு செம்ம ஹாப்பி தான். ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நினச்சாரு, ஆயிட்டாரு. சீக்கிரமே அவரோட குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ணி இனிமேல் வரப்போகிற நாட்களில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட கனவாகவும் இருக்குது.